இந்த அரசாங்கத்திட்டு கேக்குற அதே ரகசியமா கேக்குற கேளுடா கேளு அறிவு இருக்காடா உனக்கு? என்னடா புசுக்குன்னு மரியாதை பேசுற இத பார், உனக்கு வேலை நடக்கணும்னா இங்க அடிச்சு சேதப்படுத்துறதை சரி பண்ணிட்டு டிசைனை மாத்து. துணி துவைக்க தான் உங்க பொழைப்பு. இவங்க எங்க தான் துணி துவைப்பாங்க. தாய் சொல்றதா சட்டம், சம்ஜா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கொஞ்சமாச்சும் புத்திமதி ஏதோ வேலை செய்தா? அது எங்க இருக்கு? உங்க ஐஏஎஸ் ஆபீசருக்கு, சிஎம்க்கு, டெப்டி சிஎம்க்கு உங்ககிட்ட கேக்குற அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? கொஞ்சமாச்சும் இருக்கா? ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? ஹைகோர்ட் வந்து நவுத்த சொன்னா நவுத்திட்டு போயா? அதுக்கு எதுக்கே சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிற? நீ போலீஸ் என்ன என்னத்த துண்டுற நீ? அண்ணாமலை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க. சம்மன் பண்ணி கூப்பிட வக்கில்ல உனக்கு போலீஸ்க்கு. என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோவம் வராது. டேய் நீ பாரு, போலீஸ் உன் வேலையை பாரு. நான் பெரிய மனுஷன்டா, கொஞ்சம் மரியாதை குடுறா. உன்னால உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு. கார்ப்பரேட்டுக்கு கைக்குலியா மாறாது. கமிஷனர் எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கல சார். மந்திரி எனக்கு அதிகாரம் கொடுக்கல சார். Hey everybody, காவல்துறையோட அடக்குமுறையை வச்சு நீ அரசாங்கத்தை நடத்திட முடியும்னு நினைச்சினா அவங்கள வச்சு உன் வீட்டு குப்பையே அல்ல. நீங்க போட்ட நாப்கின் முதற்கொண்டு இந்த மக்கள் தான் அள்ளி போடுறாங்க. உன் வீட்டு குழந்தை போட்டிருக்கக்கூடிய டாய்லெட்டோட இருக்கக்கூடிய அந்த டயப்பர் முதற்கொண்டு கையை வச்சு அள்ளி போறது இந்த மக்கள் தானே. இனி அவங்க மலத்தை அவங்களே அள்ளட்டும். அப்பதான் மலத்துக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம் தெரியும். கொரோனா காலத்துல சாக்கடையை முதற்கொண்டு கிளீன் பண்றது இந்த மக்கள் தானே. அது எல்லாத்தையும் இனிமே நீயே அள்ளி போடு. நாரிரம் ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க. அடுத்து ஓட்டு வேணும், நான் உங்களுடன் முதல்வர்னு வந்து எட்டி பாத்துறாத. இந்த மக்கள் தொடப்பக்கட்டைய வந்து ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க. நம்ம கொடி பிடிக்கவும் தெரியும், திருப்பி அடிக்கவும் தெரியும். நீதிமன்றம் கை காட்டுற பூச்சாண்டி எல்லாம் வேணாம். யாரு இங்க முட்டாள் கிடையாது. நீதிமன்ற கதவை தட்டுறீங்கன்னா அங்க என்ன தீர்ப்பு வரும்னு உனக்கு தெரியும். எதுக்கு நீதிமன்றம் போற? இங்க எல்லாமே பர்மிஷன் வாங்கி ப்ரொசீஜர் படி சட்டப்படி தான் நடக்குது சார். சட்டத்தை பத்தி எங்ககிட்டே பேசுறியா? எங்களுக்கு சட்டத்தை மதிக்கவும் தெரியும், எங்களை மிதிச்சா தூக்கி போட்டி தெரியும். நீங்க எல்லாம் எங்களை கொஞ்சம் நஞ்சம் வச்சு பாக்குறீங்கன்னு சொன்னா ஏழைங்களுக்கு சாதகமா சில சட்டங்க இருக்கிறதுனால தான். இல்லைன்னா 7 கடலுக்கு அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஓட்டு மட்டும் போடுங்க, அடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையை நான் தூக்கி காட்டிறேன்னு பேசின முதலமைச்சர் தான். தற்கால பணியாளர் இருக்கக்கூடியவர்களை நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை கூட நான் என்னோட அறிக்கையை எடுத்து வைத்திருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், மீண்டும் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் திமுக ஆட்சிக்கு வருகிற போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்க எதிர்பார்ப்பதை போல ஒரு நல்ல விடிவு காலம் உருவாகும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும் என்ற நம்பிக்கையை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படின்னு சொன்னீங்க சாரு. 2021 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு விடுவேன். நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் கேள்வி, பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. இன்னைக்கு எட்டி பார்க்க மாட்டேங்கிறாரு. என்னன்னு ஒரு வார்த்தை பேசலைங்க, ஒரு அறிக்கை விடலைங்க, ஒரு பேட்டி கூட கிடையாதுங்க இந்த மக்கள் போராட்டத்தை பத்தி. நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீ வந்து யாருக்காக இந்த மக்களை இவ்ளோ வஞ்சிக்கிற? ஆயிரக்கணக்கான மக்கள் பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. யாருக்குன்னா ராம்கிங்கிற ஒரே ஒரு முதலாளிக்கு. கதை இப்படி போகுதா? அவன் இந்த மக்களோட உழைப்ப சுரண்டி லாபம் சம்பாதிக்கிறதுக்காக ஏசி கார்லயும் ஏசி வீட்லயும் பங்களாலயும் உட்கார்ந்து கோடி கணக்குல லாபம் ஈட்டுறதுக்காக யார் வயித்துல அடிக்கிற? இப்ப என்னங்கறதுக்கு டிஎம்கேக்கு வேண்டுகோள் என்னத்த கொடுக்கறது? கொஞ்சம் அறிவு இருந்தா டேபிளுக்கு வந்து பேசுங்க. அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. கேவலமா போயிடுவேன், ரொம்ப கேவலமா இருக்கு, ஆல்ரெடி கேவலமா போயிடுவேன். ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இந்த போலீஸ், ஏசி, டிசி அதெல்லாம் பார்க்காது, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். எங்க வீரபாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல, ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு. இப்ப இது என்ன புதுசா இருக்குது? சும்மா terrible scenes are coming from Chennai. Unacceptable இதெல்லாம். Unacceptable. நோ, போராட்டம் நடக்கும், கேட்போம். உன்னை யாரும் போராட வேணான்னு சொல்ல,
போராடுறதுக்கு நிறைய அமைதியான வழிகள் இருக்குன்னு தான் சொல்றோம். என்ன உண்ணாவிரதத்துக்கு சொல்றீங்களா? எங்களோட 2000 வருஷம் பட்டி புரியாதவங்களுக்கு எங்களோட உண்ணாவிரதம் மட்டும் புரிஞ்சிட போதோ? நீ பைத்தியக்கார மாதிரி இங்க நிலத்த பள்ளிக்கரணையில இருந்து அங்க பள்ளிக்கரணைனா இங்க செட்டிச்சாவடி, அங்க கூவம்னா இங்க திரும்பி முத்தாரு. உற்றார் உறவினர் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் ராஜா மாதிரி வாழ்ந்தா கூட அது ஒரு வாழ்க்கையாடா? மாத்திரதா இங்கிருந்து மாத்த இந்த கட்டை இந்த மண்ணில முளைச்ச மரண்டா. நீ ஒரு ஆத்தைக்கு எடுத்துட்டு இருப்ப, ஒரு குளத்துக்கு எடுத்துட்டு இருப்ப, வேடிக்கை பார்த்துட்டு கேட்காம இருக்க முடியுமா? அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வர்க்கர்ஸ் கிட்ட இருந்து இருக்கணும். இவங்கனாலதான் பொல்யூஷனை நிறுத்த முடியும், இவங்கனாலதான் கண்காணிக்க முடியும். இவங்களை எம்பவர் பண்ணுங்கன்னா நீ உதைக்கிற, அடிக்கிற, கேடு கெட்டவங்களா இருக்கீங்க. ஐயோ என்னத்த புத்தி சொல்றது? டேபிளுக்கு வா, ஒரு ஆர்குமெண்ட்க்கு வா, டிபேட்டுக்கு வா, யார வேணா அனுப்பு, உங்களோட எந்த ஸ்போக்ஸ் பர்சனை வேணா அனுப்பு. நான் பிஜேபி கிட்டயும் சொல்றேன், இதுல ஒரு தவறு நினைச்சுக்காதீங்க. இதுக்கு அஸ்திவாரம் போட்டது காங்கிரஸ்ல இருந்து, பில்டிங் கட்டினது பிஜேபி, இப்போ ரூம் எடுத்து தங்குறது டிஎம்கே. ஓ சிலுமிசத்தை ஏன்டா கட்டுறியா? அங்க பாத்து இல்ல அவனை உசுரோட இருக்க மாட்டேன். எப்படி அடிக்கிறாங்க பாரு. பிச்சு ராஸ்கல் இது வந்து வச்சுக்கிறோம். இவங்க தான் கோயிலுக்கு வெளியில நிக்கணும், இவங்க கோயிலுக்குள்ள வரைக்கும் வரலாம், இவங்க கோயில் பிரகாரம் வரைக்கும் போலாம், இவங்க தான் அர்ச்சனை பண்ணணும் இப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இத பார்த்தோன்னே எனக்கு நேத்து வெறியாயிடுச்சு. அது என்ன, அவங்களும் மனுஷன் தானே, அவனும் ஒரு இதுதானே, அவன் ஏன் வெளில நிக்கணும், இவன் ஏன் உள்ள போகணும்? தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அப்ப அவன் தான் சாமி கிட்ட நிக்கணும், வெளியே நிக்கணுமா அப்படின்ற எனக்குள்ள ஒரு கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும். சாமிக்கு தெரியும் யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அப்படின்றது தெரியும். அதனால எந்த சாமியுமே இவன் இந்த மதத்தோடவன், இவன் இந்த ஜாதியோடவன், இவன் தான் வந்து நமக்கு இது பண்ணணும்னு எந்த சாமியும் கேட்காது. இங்க எந்த சட்டமும் செல்லாது. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம். அதெல்லாம் 1901 இல்லாத வருஷத்துல, இப்போ 85. உங்க பிற்போக்குத்தனத்துக்கு முடிவு கட்டத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். கஷ்டப்படுறவங்க, பசியில வாடுறவங்களுக்கு சோற வாங்கி கொடுங்க, அதுதான் புண்ணியத்தை கொடுக்கும். நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேப்பா. நானுமே பிலாங்ஸ் டு ராஜ பரம்பரை தாமா. சோ அது நேச்சுராவே வந்து உங்களுக்கு அந்த கெத்து, நடக்கிற விதம், பேசுறது தோணை, மதுரையில நாங்களும் ராஜ பரம்பரைன்னு வைக்கிறேன். நேச்சுராவே ஒரு ஆட்டிடியூட் இருக்குமா, நம்ம நடந்தாலே ஒரு ஆட்டிடியூட், பேசுறது ஒரு ஆட்டிடியூட். நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்து பறந்தடிச்சு கொல்லுங்கடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.